மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. சொல்லுவோமா? உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன். சொல்லுவோம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன்.
ஜோர கரங்களை தட்டி அவருடைய மனது உருக பண்ணுவோம். அற்புதங்களை எதிர்பார்ப்போம். சாபமான முள்முடியை தலை மேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. சாபமான முள்முடியை தலை மேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. வெற்றி சிறந்தவர் ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. கரகட்சி நீர் நல்லவர் சர்வ வல்லவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கு. அவை காலை தோறும் புதிதாயிருக்கு. மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர் நொறுக்கப்பட்டீர் தழும்புகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டீர் நொறுக்கப்பட்டீர் தழும்புகளால் சுகமானோ. உந்தன் தழும்புகளால் சுகமானோ. சுகமானவங்க எல்லாம் சொல்லுங்க. உம்முடைய தழும்புகளாலதான் சுகமாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். கரகட்சி நீர் நல்லவர் சர்வ வல்லவர். நீர் உங்க வாழ்க்கையில் அவர் நல்லவரா இருந்ததை நினைச்சு துதிங்க. அப்படி நாமத்தை உயர்த்துங்க. ஓ ராபா காமா சந்தரா இயேசுவே இயேசுவே. ஓ அவை காலை தோறும் புதிதாயிருக்கு. அவை காலை தோறும் புதிதாயிருக்கு. மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுவோம். மனதுருகும் தெய்வமே ஏசையா. கரங்கள் தட்டி சொல்ல சொல்ல அவருடைய மனது. மனதுருகும் தெய்வமே ஏசையா
உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கோ, அதிகாலைதோறும் புதிதாயிருக்கோ, அவை காலைதோறும் புதிதாயிருக்கோ, அதிகாலைதோறும் புதிதாயிருக்கோ. மனதுருகும் தெய்வமே இயேசையா. ஆண்டவர் உங்க நடுவில் ஊழியம் செய்ய வந்து விட்டார். அவருடைய மனது உருகி இப்ப ஊழியம் செய்ய இயேசு வந்திருக்கிறார். அற்புதத்தின் வேலை இது. அவருடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது. உன்னையோ உன் குடும்பத்தையோ எவனாலும் கட்ட முடியவே முடியாது, எவனாலும் கட்ட முடியாது. ஓ, கட்டவிழ்க்கிற தேவன் உன்னோடு இருக்கிற வரையும் ஓ வல்லமை, நம்முடைய வல்லமை, நம்முடைய வல்லமை, நம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும், இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய இருதய தாகத்தை, ஏக்கத்தை அறிந்தவராக எங்கள் நடுவில் வந்து ஊழியம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய தொடுதலை இந்த துதியின் வேளையில நாம் பார்க்க போகிறோம். நான் சொல்லுவேன், நாம் அவரை தொட்டாலும் சரி, அவர் நம்மை தொட்டாலும் சரி, நீங்க எதிர்பார்த்து வந்த காரியம் ஜெயமாய் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். நின்ற வண்ணமாக சகோதரிங்க உங்க தலையில முக்காடு போட்டுக்கோங்க. ஒருவேளை புதுசா நீங்க வந்திருக்கலாம். அது தேவனை கனம் பண்ணுவதற்கு ஒரு அடையாளம். தேவ சமூகத்தில் வந்துட்டோம், தேவனுக்கு முன்னாடி நாம் நிற்கிறோம் அப்படின்னா நாம் அதை செய்வது அவரை கனப்படுத்துவதற்கு ஒரு காரியம். எனவே நம்முடைய முக்காடை நாம் விட்டு நின்ற வண்ணமாக அப்படியே கண்களை மூடி நம் கர்த்தரை துதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தேவனை துதிப்பதற்கு முன்பாக ஒரு கேள்வி, நான் ஏன் தேவனை துதிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்களே கேளுங்க. நான் ஏன் தேவனை துதிக்கணும்? தாவீது சொன்னா, அவர் எனக்கு நன்மை செய்தபடியால், அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன், நான் அவரை துதிப்பேன். ஏன் தாவீதே எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்ற? எதற்காக தேவனை துதிப்பேன்னு சொல்ற அப்படின்னு கேட்டா, அவர் எனக்கு நன்மை செய்தபடியா. இந்த இரவு நேரத்தில் எனக்கு ஆண்டவர் நன்மை செய்யல அப்படின்னு இருந்தா நீங்க அவரை துதிக்க வேணாம், நீங்க அவரை துதிக்க வேணாம். நான் அவரை அறிந்த நாள் முதல், நான் அவருடைய அன்பை ருசித்த நாள் முதல், நான் அவருடைய வல்லமையை அறிந்த நாள் முதல், அவருடைய பரிசுத்தத்தை அறிந்த நாள் முதல், அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை அறிந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஒன்றல்ல, இரண்டல்ல,
எத்தனையோ நன்மைகளை அவர் செய்திருக்கிறார் அப்படின்னு உங்க மனது சொல்லுமானா உங்க உள்ளம் கர்த்தரை துதிக்கட்டும். நான் திரும்பவும் சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் உலாவுகிற நேரம், நெருங்கி வருகிற நேரம், நம்ம பக்கத்தில் வருகிற நேரம் எதுனா நாம் அவரை துதிக்கும் போது அவரால் பரலோகத்தில் சிங்காசனத்தில் உட்கார முடியவே முடியாது. துதிக்கிற நேரத்தில் தேவ ஜனம், தெய்வ பக்தி உள்ள தேவ ஜனங்கள் இந்த பூமியில் இரவு நேரத்தில் தூங்காம தேவனை துதிக்கிற வேளையில் அவரால் சும்மா சிங்காசனத்தில், வான சிங்காசனத்தில் உட்கார முடியாது. அந்த துதி என்ன செய்து தெரியுமா? வான சிங்காசனத்தை விட்டு அவரை எழுப்புகிறது, நிற்க வைக்கிறது, அவரை இறங்கி வர செய்கிறது, நமத்தில உலாவ செய்கிறது. அப்ப உங்களுடைய துதியினுடைய வல்லமை எவ்வளவு பார்த்தீங்களா? ஆண்டவர் சொன்னார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னால் அன்றி உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. 100% உண்மை. அப்ப அவர் வரணும்னா நீங்கள் நானும் துதிச்சு ஆகணும். இந்த இரவு வேளையில் அப்படியே கண்களை மூடிக்கிட்டு, ஏன் கண்ணை மூட சொல்றாங்க அப்படின்னா, புதுசா வந்தவங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் கண்ணை மூடணும் அப்படின்னா, ஒரு மனம் உண்டாகும். கண்ணை மூடும்போது நான் பேசும் வார்த்தை உங்க செவியில கேட்பீங்க. ஒருவேளை கண்ணை திறந்துக்கிட்டு நான் பேசுறத கேட்கும்போது என்ன நடக்கும்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க எழும்புவாங்க, நடந்து போவாங்க, யாராவது வந்து உட்காருவாங்க. இப்படி நீங்க பார்க்கிற நேரம் உங்களுடைய மனது கொஞ்சம் சிந்தனைகள் கலைந்து போகும். ஒரு மனமாய் துதிக்கிற, ஒரே மனமாய் தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள் நடுவில் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இந்த ஆலயத்தில், ஒருவேளை நீங்க 2 மாசமா வந்து கொண்டு இருக்கலாம். இந்த ஆலயத்தில் நீங்க ஒரு 6 மாசமா வந்து கொண்டு இருக்கலாம், அல்லது ஒரு வருஷம் 2 வருஷமா தொடர்ந்து நீங்க இந்த ஜெபங்களில் வந்து கொண்டு இருக்கலாம், அல்லது 10 வருஷம் 20 வருஷம் கூட நீங்க வந்து கொண்டு இருக்கலாம். எவ்வளவு காலம் வருகிறோம் என்பது முக்கியம் அல்ல, அப்படி கூடி வருகிறனா என்ன செய்கிறோம். இந்த ஆண்டு இத்தனை காலங்களில் எத்தனை அதிசயத்தை, பிரமிக்கத்தக்க ஆச்சரியத்தை என் வாழ்க்கையில் எனக்கு செய்திருக்கிறார். எவ்வளோ அற்புதங்களை எனக்கு செய்திருக்கிறார். எவ்வளவோ விடுதலை நான் அவரால் பெற்றிருக்கிறேன். என் வாழ்க்கையில் பின்னோக்கி இருந்த நான் அவரால் இன்றைக்கு நான் எத்தனையோ அடி முன்னேறி சென்று கொண்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு பள்ளத்தில் விழுந்து கடந்த என் வாழ்க்கை இன்றைக்கு ஒரு மேட்டின் மேலே வைக்கப்பட்டு இருக்கிறது. கண்ணீராய் இருந்த என் வாழ்வு இன்றைக்கு களிப்பாய் மாறி இருக்கிறது. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நீங்க தொடர்ந்து வருகிற இந்த காலங்களில் உங்க வாழ்வில் இதை கண்டிருப்பது உண்மையானா நீங்க என்ன செய்ய, ஏசப்பா எனக்கு இந்த நன்மை செஞ்சீங்களே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட எனக்கு இந்த அற்புதம் செய்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா போதும். நீங்க சொல்லி பெற்ற நன்மைக்கு தேவனை துதிச்சா போதும், நீங்க பெற வேண்டிய நன்மை உங்க பக்கத்துல வந்து நிற்கும். இதுதான் ரகசியம். பெற்ற நன்மைக்கு, பெற்ற விடுதலைக்கு நன்றி சொல்ல தெரியாம இன்னொரு நன்மை வேணும் அப்படின்னா நிறைவேறாது. பெற்றவைகளுக்கு நன்றி சொல்லி பாருங்க, நீங்கள் பெரும்படியா எதிர்பார்த்து இருக்கிற காரியங்களை கர்த்தர் உங்கள் அருகில கொண்டு வருவார், நிறைவேற்றி மகிழ பண்ணுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க புலம்பு களிப்பாய் மாறும்,
உங்களுடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறும். நல்ல வாயை திறந்து கொஞ்ச நேரம் அவர் செய்த நன்மையெல்லாம் சொல்லுங்க. ஒருவேளை இந்த ஆலயத்திற்குள்ள நீங்க வரும்போது வியாதியோடு நீங்க வந்திருக்கலாம். டாக்டர்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்த வியாதி சாகிற வரைக்கும் உன்னை விட்டு போகாது, இந்த வேதனை மாறாது என்ற வியாதியோடு வந்திருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல வந்த உங்களுக்கு என் ஆண்டவர் மனது உருகி உங்க வியாதியின் அகோரத்தை, வியாதியின் விஷ கிருமிகளை ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால் அக்கினினால் அழித்து கர்த்தரே தன்னுடைய தழும்பு நிறைந்த கரத்தினால உங்களுக்கு தேவன் சுகமாக்கி இருப்பாரானா. ஆண்டவரே, வியாதியோடு வந்த என் வியாதியெல்லாம் நீக்கி போக்கி எனக்கு சுகம் தந்தீரே, நான் வாழ்வேனா, எனக்கு ஒரு வாழ்வு உண்டா அப்படின்னு வந்த எனக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்தீங்களே என்று சொல்லி தேவனிடத்துல நீங்க எதை பெற்றீங்களோ அதை நினைவு கூர்ந்து அதை சொல்லி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் வாயை திறந்து கர்த்தர் அப்படியே துதிப்போமா. ஓ ஹalleluya, ஓ சந்தரரமா உரிமையாளரா இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி நன்றி நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. ஓ கிருபை 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 தெய்வமே, உம்முடைய கிருபை அப்பா. தெய்வமே, உம்முடைய கிருபை அப்பா. இயேசுவே, உம்மை துதிக்கிறப்பா. உலகம் எங்களை தள்ளினது, உறவுகள் எங்களை ஒதுக்கினது. அந்த நேரத்தில் நீர் எங்கள் அருகிலே வந்து விழுந்திருந்த எங்களை, தள்ளப்பட்டவர்களாயிருந்த எங்களை, உம்முடைய கண்கள் எங்களை பார்த்ததே. எங்க வாழ்வில் நன்மை செய்யணும்னு எங்க கரத்தை பிடிச்சீரே. ஓ, எத்தனை நன்மை உம்மால் நாங்கள் பெற்றிருக்கிறோம், எத்தனை உதவிகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம், எவ்வளவு ஆசீர்வாதங்களை உம்மால் நாங்கள் பெற்றிருக்கிறோம், எத்தனை விதமான இரக்கங்களை ஓ உம்மால் நாங்கள் அடைந்திருக்கிறோம். இயேசுவே, ஹalleluya, 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 சந்தலரதியானமா, ஹalleluya, ஹalleluya. ஓ ரிபியாலரமோ சந்தரதியானமா, நீர் ஒருவரே சர்வ ஞானி, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே அன்புள்ளவர், நீர் ஒருவரே பராக்கிரமசாலி. இயேசுவே, ரியாலமௌரிபியானமா, ஹalleluya, ஹalleluya.
ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. எனக்கெல்லாமே நீதானே, என் வாழ்வெல்லாம் நீதானே. என் சொந்தம் பந்தம் யாவும் நீரே. ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. சொந்தம் என்று சொன்ன உடனே உம்மைத்தானே நினைக்கின்றே. உம்மை அறிந்த நாளில் இருந்து உம்மையே அண்டி கிடக்கின்றே. சொந்தம் என்று சொன்ன உடனே உம்மைத்தானே நினைக்கின்றே. உம்மை அறிந்த நாளில் இருந்து உம்மையே அன்றி கிடக்கின்றேன். அன்பு என்றாலே உமதன்பு ஒன்றுதானே, என்றும் மாறாத அன்பு ஐயா. உயிரே இங்கு நீரின்றி நான் இல்லையே. உம்மை அன்றி யாரை நம்பி நானும் தேடி போவது. ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. எனக்கெல்லாமே நீதானே, என் வாழ்வெல்லாம் நீதானே. என் சொந்த பந்தம் யாவும் நீரே. ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. என் மனதின் வேதனையெல்லாம் புரிந்து கொள்வார் யாரும் இல்லை. இதயம் நொறுங்கி கலங்கும் நேரம் அன்பு காட்டவும் யாரும் இல்லை. என் மனதின் வேதனையெல்லாம்
புரிந்து கொள்வார் யாரும் இல்லை. இதயம் நொறுங்கி கலங்கும் நேரம் அன்பு காட்டவும் யாரும் இல்லை. அன்பே நீர் மட்டும் என் வாழ்வில் இல்லை என்றார் என்றோ மண்ணாகி போயிருப்பேன். இயேசுவே இயேசுவே என்னை கரிசனை உள்ளவரே, என்னை அறிந்த என் மனம் புரிந்த ஒரு ஜீவன் நீரே ஐயா. ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, இங்கு எல்லாமே வந்தேனே. எனக்கு எல்லாமே நீதானே, என் வாழ்வெல்லாம் நீதானே. என் சொந்தம் பந்தம் யாவும் நீரே. ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. அருமையான தேவ ஜனமே, ஒரு காலத்தில் உன்னுடைய சொந்தத்தின் மீது பந்தத்தின் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கை நீ வைத்து இருந்த. எனக்கு இவங்க இருக்கிறாங்க, எனக்கு அவங்க இருக்கிறாங்க, கண்மூடித்தனமா அவ்வளோ நம்பிக்கை நீ வச்ச. ஆனா ஒரு சில காலகட்டங்கள் வந்தபோது சொந்தம் யார், பந்தம் யார் என்கிற நிலைகளை வேறு விரித்து தெய்வம் காட்டி வைத்தார். மனிதன் மனிதன்தான், மனிதன் என்றாலே மாறி போகிறவன். ஆனா மாறாத தெய்வம் உன் வலது கரத்தை பிடிச்சு பயப்படாத, நான் இருக்கிற, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அற்புதமாய், எவ்வளவு அதிசயமா இதுவரை நடத்தி வந்திருக்கிறாரே. இதுவரையும் உன்னை வழிகாட்டியா இருந்தாரு, கலங்கரை விளக்கா இருந்தாரு. இதுவரையும் நீ நம்பின தேவன் உன்னை வெட்கப்படுத்தாம நடத்தி வந்தாரு. அதனாலதான் இந்த பக்தன் சொல்றான், சொந்தம் என்று சொன்ன உடனே என் மனம் உம்மை மாத்திரம்தான் நினைக்குது. சொந்தம் அப்படின்னா என் உள்ள உம்மை மாத்திரம்தான் நினைக்குது. உம்மை அறிந்த நாள் முதல், உம்மை அறிந்த நாளிலிருந்து உம்மையே அண்டி கிடக்கிற. நீர்தான் என்னுடைய தஞ்சம், நீர்தான் என்னுடைய கோட்டை, நீர்தான் என்னுடைய பலன். உம்மையே அண்டி கிடக்கிற. அன்பு என்றால உமது அன்பு ஒன்றுதான், என்று மாறாத அன்பு. அன்பு என்று சொன்னாலே உமது அன்பு ஒன்று மட்டும்தான், மாறாத அன்பு. நிலையான அன்பு, உமையே நம்பி வாழ வைக்கிற அன்பு. இன்னும் பக்தன் சொல்றான், என் மனதின் வேதனைகளை எல்லாம், என்னை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் என் மனதை வேதனைப்படுத்தும் போது
என்னுடைய மனம் வேதனை கொள்ளும் போது அதை புரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. என் வேதனை புரிந்து கொள்ள கணவனால முடியல, என் மனதில் இருக்கிற வேதனைய மனைவியால புரிந்து கொள்ள முடியல, உன் மன வேதனை பிள்ளைகளால புரிந்து கொள்ள முடியல, புரிந்து கொள்ள ஒருவருமே இல்லை. இதயம் நொறுங்கி கலங்கும் போது யாராவது அன்பு காட்டுவார்கள், யாராவது அன்பு காட்டுவார்கள் என்று நினைக்கிற அன்பு காட்ட யாருமே இல்லை. பக்தன் சொல்றான், அன்பே நீர் மட்டும் என் வாழ்வில் இல்லை என்றால் நான் என்றைக்கோ மண்ணாகி போயிருப்பேன். என் மேல கரிசனை உள்ளவ, என்னை அறிந்தவ, என் மனதை புரிந்தவ ஒரே ஒரு ஜீவன் உண்டானா அது நீர் மாத்திரந்தாப்பா. நீர் மாத்திரந்தான் ஆண்டவரே, நீர் மாத்திரந்தான் ஆண்டவரே. உண்மைதானே? அந்த நல்ல ஆண்டவரை கரங்களை தட்டி நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.